ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களோடு. ஈசஹாக் என்கிற பெயரில் ஒரு தீர்க்க தரிசனம், அவனுக்கு பிறக்க போகிற குழந்தைகளை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். ஈசஹாக்ல மொத்தம் 4 எழுத்து இருக்குது. யோத், சாடே, ஹெத், கோஃப். இந்த கடைசி 3 எழுத்து எடுத்தீங்கன்னா நகைப்பு அப்படின்னு சொல்லி வரும். சஹாக், சஹாக் அப்படின்னா நகைப்பு. சாடே, ஹெத், அடுத்தது கோஃப். இந்த ஹெத் பாருங்க, ஹெத் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேறு பிரித்தல், செப்பரேஷன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். இந்த பிரியும் அப்படிங்கிற வார்த்தை அதுதான் ஹெத். இந்த ஹெத் 2 எழுத்தை பிரிக்குது. ஒன்று சாடே, இன்னொன்று கோஃப். இந்த 2 எழுத்தும் 2 ஜாதி, அவனுடைய 2 பிள்ளைகள். இந்த கோஃப் சித்திர எழுத்தில் எழுதணும் அப்படின்னா உதிக்கும் எல்லையில் உள்ள ஒரு சூரியனை குறிக்குது. அது யாக்கோபை குறிக்குது. யோசேப்பு ஒருத்தர் சொப்பனம் பார்த்து சொன்னால் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குது அப்படின்னு சொல்லி. அப்போ யாக்கோபு சொல்கிறான், நானும் உன் தாயாரும் உன்னை வணங்கணுமோ? ஸோ சூரியனை யாக்கோபு தன்னுடைய ஸ்தானத்தில் வைத்தார். இந்த கோஃப் யார் அப்படின்னா அது யாக்கோபை குறிக்குது. இந்த சாடே ஒரு மனிதன், குனிந்த மனிதன். இது யாரை குறிக்குதுன்னா ஏசாவை குறிக்குது, மாம்சமான ஒரு மனிதன். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல, 2 விதமான ஆசீர்வாதத்தை சொன்னார். நீ கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்பட்டிருக்குன்னு இன்னொரு இடத்துல சொல்றார். இந்த 2 சந்ததி 2 ஜாதி. அதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த யாக்கோபு அது சூரியனை குறிக்குது, அதாவது கோஃப் குறிக்குது. சாடே அது ஏசாவை குறிக்குது. இந்த வசனத்தில் கீழே இன்னும் வாசித்தோம்னா, அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இதில் மூத்தவன் யாரு? சாடே, குனிந்த மனிதன், குனிந்திருக்கிறான் பாருங்க. ஆனால் இளையவன் யார் அப்படின்னா சூரியன். இந்த தீர்க்க தரிசன வசனம் இந்த பேருக்குள்ள அடங்கியிருக்குது. ஈசஹாக் என்கிற பேருக்குள்ள அவனுடைய பிள்ளைகளுக்கு குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.